வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 20வது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று பகவானின் எத்தனையோ அவதாரங்கள் அசுர சம்ஹாரத்துக்காக நிகழ்ந்தவையே. இவை அனைத்துமே தேவர்களின் துயரையும் பக்தர்களின் துயரையும் துடைப்பதற்காக. வாமன அவதாரம், ராம அவதாரம் என பல்வேறு நாமாக்களில் வெவ்வேறு அவதாரத்தை போற்றி ஆண்டாள் இங்கு மொத்தமாக அனைத்து அவதார பெருமையும் போற்றுகிறாள். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழ. கப்பம் அப்படின்றது அடிமைப்படுறது அப்படின்றது பொருள். தேவர்கள் அசுரர்களுக்கு அடிமைப்படாமல் ஓடி சென்று காத்தவனே அப்படின்னு சொல்றாங்க. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு. செப்பம்னா செம்மையான, திரள்னா திறமை ஆற்றல், செற்றார்னா தீயவர் அப்படின்னு சொல்றாங்க. விமலா துயிலெழ. விமலன்னா தூயவன் அப்படின்னு பொருள். செற்றாருக்கு வெப்பம் கொடுப்பவன் அப்படின்னா தீமையை எரிப்பவன். எரிப்பது வெம்மையால ஏற்படுறது, எனவே வெப்பம். இவனை எதிர்த்து நிற்பதற்கு முடியாமல் பயத்துல ஜுரம் கண்டுவிடுமா, அதனால வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு சொல்றாங்க. தீயோர் இவனை எதிர்த்து நிற்க வேண்டுமெனில் அளவில்லாத பராக்கிரமத்தை காட்டியாக வேண்டும், அதனால அவர்களுக்கு வெம்மை ஏற்படுமா. செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். தாயார சொல்றாங்க இப்போ. செப்பு அன்ன. செப்புனா செம்பு கலசம், அன்னம்னா அது போன்ற, செவ்வாய் செம்மையான வாயுடைய, சிவந்த வாயுடைய, மருங்குல்னா இடை. செப்பன்ன செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். நப்பின்னையே நீயும், திருனா மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பொருந்திய அப்படி சொல்லலாம், நீயும் துயில் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துலாம் பணம் நகை முதலானவற்றை செப்பு குடங்கள்ல தான் போட்டு வைப்பாங்களாமா. அதனால செப்பு என்பது பொக்கிஷம் நிரம்பி இருப்பதை குறிக்குது. தாயாரோடைய இதயத்துல இருக்கும் பொக்கிஷம் காருண்யம். உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். உக்கமும் தட்டொலியும் அப்படின்னா, உக்கம்னா விசிறி, தட்டொலினா கண்ணாடி. கண்ணனுக்கு வெண்சாமரம் வீசி தன்னோட திருமுகத்தை கண்ணாடியில காமிச்சு எழுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அமரர்களின் துயர் துடைப்பதில் முதன்மையானவனாக விளங்குபவனே, பக்தர்களின் துயர்களுக்கு முடிவு காட்டுபவனே, நீ எழுவாயாக. அனைத்து நற்குணங்களும் பொருந்தியவனே, அனைத்து ஆற்றல்களும் அமைய பெற்றவனே, மாசு நிரம்பிய ஜீவர்களுக்கு மரக்கருணை காட்டி அவர்களது குறைகளை நீக்கி அருளும் தூய்மையான பொருளே, துயில் எழுவாயாக. மங்களமே வடிவெடுத்த நப்பின்னை தாயே, சகல ஐஸ்வர்யங்களும் நிரம்பியவளே, துயில் எழுவாயாக. உன்னை ஆட்கொண்ட அந்த கண்ணனுக்கு வெண்சாமரம் வீசி திருமுகம் காட்டி துயில் எழுப்புவாயாக. உங்கள் இருவரின் தரிசனத்தை பெற்று நாங்கள் ஆனந்த மழையில் நீராட காத்திருக்கிறோம், அருள் புரிவீர்களாக அப்படின்னு இந்த பாட்டில் பாடுறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.